Präsentation einen Vortrag, ein Referat. Sprechen Sie laut und deutlich, fragen Sie nach, ob man Sie gut verstehen kann. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது நல்லா கிளியராக சத்தமாக பேசணும். மற்றவங்க கேட்குறவங்களுக்கு கேட்கணும் நீங்கள் பேசுறது புரியுதான்னு. Listen Sie nicht weiter oder kommen Sie ins Stocken. Kein Problem. Sagen Sie Entschuldigung, jetzt habe ich den Faden verloren. Und wiederholen Sie den letzten Teil. ஒரு வேளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது திடீர்னு நடுவில் எங்கேயாச்சும் ஸ்டக் ஆகிட்டீங்க, எங்கே விட்டோம் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்துட்டோன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் Entschuldigung, jetzt habe ich den Faden verloren. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக என்ன சொல்றீங்க அந்த சென்டென்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். Werden Sie gestört oder Ihnen fehlt zum Beispiel etwas herunter, nehmen Sie es mit Humor und machen Sie weiter. ஒருவேளை நீங்கள் பண்ணும்போது வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸோ இல்லை வேறு ஏதாவது மிஸ் ஆகிடுத்தாலுமே சரி, நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம். ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் அது ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு போவாமல். ஸோ wie sollte eine Präsentation aufgebaut sein? ஸோ நம்ம எப்படி பில்ட் பண்ணுறது ஒரு சம்மரின்னா, இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன்னா என்னெல்லாம் இருக்கணும்? ஐன்லைட்டிங், இன்ட்ரடக்ஷன், ஹாப்செல், மெயின் பாடி பார்ட், ஷ்லூஸ், எண்டிங். ஸோ இது மூணுமே இருக்கணும் ஒரு ப்ரெசன்டேஷனில். ஸோ இது எல்லாமே எந்த இதில் வரும்? ஐன்லைட்டுங்கா, ஹாப்டெல்லாம், ஷ்லூஸில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Die wichtigsten Punkte zusammenfassen. ஸோ சம்மரைஸ் பண்ணுறது எல்லாமே. சம்மரைஸ் எப்போ பண்ணுவோம்? ஷ்லூஸில் இல்லைங்களா? ஷ்லூஸில் பண்ணுவோம். நம்ம எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு ஷார்ட்டாக ப்ரீஃப் பண்ணுறோன்னா இது ஷ்லூஸு. ein wichtigsten Punkte zusammen. இது நீங்கள் இங்கே போடணும் ஷ்லூஸில். Beispiele nennen. எக்ஸாம்பிள்ஸ் எங்கே நீங்கள் சொல்வீங்க? பாடி பார்ட். Hauptteil. For und Nachteile nennen. இது அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எங்கே சொல்வீங்க? அது சம்மரிக்கும் பாடி பார்ட் சென்டர்ல சொல்லுவாங்க. Hauptteil சொல்லுங்க. Information zu Thema geben. ஸோ ஒரு டாபிக்கை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா Einleitung. Okay. Sich bedanken. Thank you சொல்லணும்னா Schluss. Über eigene Erfahrungen sprechen. உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசணும்னா Einleitung. Hauptteil தான் சொல்லுவாங்க. So das Thema vorstellen, Topic introduce பண்றது. Einleitung. So அப்புறம் die eigene Meinung sagen. உங்களோட ஓன் ஒப்பீனியன் சொல்லணும்னா Inhalt und Struktur der Präsentation erklären. Content and structure of the presentation எங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இல்ல ஐன்லைட்டிங்ல தான். ஸோ ஐன்லைட்டிங்ல டாபிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, என்ன டாபிக் பத்தி பேசுறீங்கன்னு. அதுக்கப்புறமா அந்த கண்டென்ட் என்ன, எந்த பாயிண்டா எதை பத்தி பேசுறீங்க, அந்த பாயிண்ட்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் ஐன்லைட்டிங்ல சொல்வீங்க. ஹாப்டைல Beispiele nennen, Vorteile, Nachteile, அப்புறமா eigene Erfahrungen, die Meinung sagen, இதெல்லாம் Hauptteil. Schlussல die wichtigste Punkte zusammenfassen, sich bedanken Schlussல வந்துரும். சரிங்களா? இப்படிதான் ஒரு ப்ரெசன்டேஷனோட பேட்டர்ன் இருக்கும். இங்க ஒரு 6 ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நீங்க ஏதாவது ஒண்ணு எழுதணும். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒண்ணு எழுதுறதுக்கும் 6 பத்தியும் ப்ரெசன்டேஷன் எழுதுனா நல்லா இருக்கும். அண்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் பாருங்க.
இன்ட்ரடக்ஷனில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். Ich halte heute eine Präsentation zum Thema. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ப்ரெசன்டேஷன் இதை பற்றி பேச போகிறேன். இல்லைன்னா மைன் தேமா heute ist, இல்லை ich möchte über heute über das sprechen. Ich spreche über folgende Punkte, following points பற்றி பேச போகிறேன். In meiner Präsentation möchte ich zuerst. ஸோ பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஹால்ட்டு இது ரெண்டுமே சரிங்களா, இது ரெண்டுமே ஸ்ட்ரக்சர் அண்ட் இது மூணுமே வந்து எந்த டாபிக் பற்றி பேசுகிறீங்கன்றது சொல்லுவாங்க. ஸோ ஹாப்டைல என்ன, இன் மைனர் எஸ்டர் ஃப்ராகா இல்லை மைனர் எஸ்டன் என்னோட ஃபஸ்ட்டு கொஷனு இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, அதுக்கப்புறமா என்ன செகண்ட் அண்ட் தேர்ட் என்ன சொல்வீங்க, அப்புறமா நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறது, இது எல்லாமே பைஷ்பீல் என்னன்னு இல்லை ஐனன் பைஷ்பீல், உங்களோட ஓன் ஒப்பீனியன் சொல்கிறது, இது எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறது, உங்கள் பிளேஸில் இதை பற்றி எப்படி இருக்கும், இந்த டாபிக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. ஃபைனலாக பண்ணுறது அப்ஸ்லீசன் மொஸ்டரிஸ் ஜூஸ் சுசாமன் ஃபாசன். ஸோ ப்ரீஃப் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதை ஒன் மோர் டைம் சொல்கிறது, தேங்க்யூ சொல்கிறது, அண்ட் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா இந்த டாப்பிக்கில் அப்படின்னு கேள்வி கேட்குறது. ஸோ இதுதான் ஒரு ஃபுல் டாப்பிக்கு. இது நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு B1 எக்ஸாமில் கண்டிப்பாக ப்ரெசன்டேஷன் இருக்கும். அதை பற்றி ஏதாவது ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அதை பற்றி பேச சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே மேம். ஸோ இதோட 10th லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து 11th லெசன் ஸ்டார்ட் லேண்ட் ஓன் ஃப்ளூஸ். City, country and river. So இங்க என்ன ஒவ்வொரு பிக்சரா பார்த்துட்டு லைஃப் welches finden Sie typisch for Leben in der Stadt, welche Aspekte fehlen. ஸோ எந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் எதெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டுன்னா ஆஃபர்ஸ், அட்மாஸ்பியர், Ausschnitt, View, Fußgänger Zone, Pedestrian, Hawk House, High Buildings இருக்கும்ல, Skyscraper அப்படின்வாங்க. அது தி பெவோனர் அதாவது என்ன சொல்றது, அந்த வீட்டில் இருக்கிறவங்க டெனன்ட். டெர் கிளூப், டெர் ட்ரெக், இல்லைன்னா டெர் ஸ்மிட்ஸ் அப்படின்னா டர்ட். எர்ஹோலும் recreation, relaxation, Fahrzeuge, travel vehicle, Fußgänger, இதுவும் pedestrian தான். இது நடக்கிறவங்க. Fußgänger zone வந்து நடக்கிற பாதை, இது வந்து யார் நடக்கிறாங்க, Fußgängerin அப்படின்னு. Das Unternehmen, ஸோ நிறைய கம்பெனிஸ், பியூரோ, ஆஃபீஸ் பில்டிங்ஸ், பப், பார், verkehr, transport, location, noise, mobility, neighbors, stress, display, showcase, district. இது வந்து டெம்போன்னு ஸ்பீடு, Geschwindigkeit, ஸ்பீடு, கான்சர்ட், லாடன், ஸோ கெஷெஃப்ட் இதெல்லாம் ஆஃபீஸ். Stimmen aus Leipzig. Worüber sprechen die Personen? ஸோ வாய்ஸ் ஃப்ரம் லைப்சிஷ்லேருந்து பேசுகிறாங்க. வாய்ஸ் ஃப்ரம் லைப்சிஷ். இவங்க வந்து எதை பற்றி பேசுகிறாங்க, ஓனியன், ஆர்பைட், ஃப்ரைசைட், அங்குபோட், ஃபர்கேஸ்மிட்டில். ஆக்சுவலி இவங்க வந்து 4ல் 3 பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க. 4 டாபிக்ஸில் 3 பற்றி வச்சு கண்டிப்பாக பேசுவாங்க. Person 1. Ich kenne fast jede Ecke in der Stadt, weil ich durch meine Arbeit überall hinkomme. Ich bin Fahrradkurier. Mein Arbeitsplatz sind die Straßen von Leipzig. Ich kenne alle Ecken, nicht nur die bekannten Straßen in der Innenstadt oder die Hauptstraßen mit viel Verkehr. Ich transportiere Dinge bis maximal 5 Kilo in meinem Rucksack. Oft bin ich für Apotheken unterwegs und bringe Medikamente oder ich fahre für Betriebe und Büros. Ich kenne inzwischen die schnellsten Wege von A nach B. Navi und GPS brauche ich nur selten. Vielleicht für eine Adresse ganz am Rand der Stadt. Ich wohne in einer Straße mit vielen alten Häusern. In meinem Stadtviertel wurden inzwischen viele Häuser renoviert
aber das Haus, in dem ich wohne, noch nicht. Und es hat keinen Aufzug. Aber dafür ist die Miete ziemlich günstig. Leipzig ist einfach meine Stadt. Ich möchte nicht weg von hier. ஸோ இதில் எதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு? ஸோ ஓனன் Arbeit Verkehr. Person 2. Ich bin nach Leipzig gekommen, weil mich die Firma hierher geschickt hat. Zuerst habe ich gedacht, dass ich nicht lange bleibe. Aber dann habe ich schnell eine Wohnung in einem schönen Viertel gefunden. Die ist auch billiger als in Berlin. Die Lage ist gut und der Weg zur Arbeit ist auch viel kürzer. Mein Büro liegt mitten in der Fußgängerzone. Das ist praktisch. Jetzt bin ich schon 3 Jahre hier und mag die Stadt inzwischen richtig gern. Nach der Arbeit treffe ich mich oft mit Freunden. Es gibt so viele tolle Cafés in Leipzig und schöne kleine Läden mit interessanten Schaufenstern. Ich wohne jetzt richtig gern hier. Als Berlinerin habe ich zuerst gedacht, dass es in Leipzig langweilig ist. Aber es gibt eine richtig gute Szene für Musik und Kunst. Das Kunstkraftwerk oder das Kunstzentrum Spinnerei oder auch das Werk 2. Dort, wo früher die Industrie war, gibt es jetzt Clubs und Galerien. Das Angebot an Musik ist echt riesig. Jeden Tag ist etwas los. Ich bin besonders gern im Werk 2. Die Konzerte, die Atmosphäre auf dem alten Fabrikgelände, die Kneipe, die Leute. Das ist einfach toll. Person ஸோ இவங்க எதை பற்றி பேசியிருக்காங்க? Arbeit பத்தி பேசியிருக்காங்க. Arbeit. அப்புறம் Wohnen. ஸோ Freizeitangebot. ஸோ Flohmarkt பற்றி பேசியிருக்காங்க. Person 3. Ob die Leute Leipzig jetzt gut oder schlecht finden, ist mir egal. Ich fühle mich hier wohl. Ich lebe ohne Auto, aber ich fahre für mein Leben gern Motorrad. Am Wochenende mache ich allein oder mit meinen Kumpels Touren in der Umgebung. Ich liebe die Geschwindigkeit, das Tempo auf einer Straße mit vielen Kurven. Was kann schöner sein? Es gibt auch super schöne Seen in der Region. Und mit dem Motorrad bin ich schnell dort und brauche nicht lange einen Parkplatz zu suchen. In der Stadt bin ich oft öffentlich unterwegs, mit Bus und Straßenbahn. Ich wohne in einem Hochhaus am Stadtrand. Also der Stadtteil und die Lage sind ja nicht so schön, aber ich wohne gern da. Ich habe vom 11. Stock eine schöne Aussicht und die Nachbarn in den beiden anderen Wohnungen auf unserem Stock sind einfach super. Wir kennen uns und wenn jemand was braucht, dann helfen wir uns auch gegenseitig. Ich will auf keinen Fall von hier weg, auch weil ich 2 total coole Billardkneipen bei mir in der Nähe habe. Das ist neben dem Motorrad das Wichtigste. Mit meinen Kumpels Pool oder Snooker spielen und dann vielleicht noch durch 1 oder 2 andere Kneipen ziehen. Was will man mehr? ஸோ ஒரு பஸ் Wohnen. ஓகே. ஸோ மறுபடியும் கேட்டுட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓனன்னு எடுத்துட்டா ஃபீல் ஆல்டர் ஹவுசர் ஓடன் ரெனோவேட். ஸோ நிறைய ஓல்ட் ஹவுசஸ் எல்லாம் ரெனோவேட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்தாங்க அதுக்கு சொல்லணும். ஸோ welche Ort in einer Stadt sind wichtig für Sie? ஸோ உங்களுக்கு வேற எந்த பிளேசஸ் வந்து ஒரு சிட்டின்னா எந்த பிளேஸ் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? வாஸ் machen Sie dort அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? Ich finde ein schöner Fußgängerzone wichtig. Ich mag interessante Geschäfte. ஸோ எனக்கு வந்து பெடஸ்ட்ரியன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. I like I have interesting என்ன சொல்ல ஐ லைக் இன்ட்ரெஸ்டிங் ஷாப்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிளேஸ் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? Bist du ein Stadtmensch? Are you a city person? Okay.
So in the start order of dem Landleben diskutieren sie in so என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கணும் விரும்புகிறீங்களா இல்லை கண்ட்ரி சைடு ரூரல் ஏரியாவில் இருக்கணும்னு விரும்புகிறீங்களா வாட் ஆர் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஸோ இதை பற்றி கூட நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணலாம் சிட்டின்னா என்ன லேண்ட்னா எப்படி இருக்கும் லைஃப் ஸோ நீங்கள் வந்து சிட்டியில் இருக்க விரும்புகிறீங்களா இல்லை ரூரல் ஏரியாலையா சிட்டியில மேம். ஓகே ஸோ ஸோ இவங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிங்க Let Jack labor in that order said that land mention possess for a rustic is studere in einer crosset one can near kind and there is Leben Forstellen Interstanding Lot that trip man immer welcher is broker diese inspiration that if that were not it was closed. Here Gendian Solis concept order cultural fest corner immer Beschunen various dash by job. Okay. Lit here lieber in the start order side here land mention. So நீங்கள் வந்து சிட்டி இல்லையா இல்லை ரூரல் ஏரியாவில் வாட் இஸ் für euch wichtig? What is important for you? Ich studiere in einer Großstadt und kann mir kein anderes Leben vorstellen. So I study in a big city and I cannot imagine different from this. Interessante Leute. So hier trifft man immer welche. So interesting people, here you meet some. Ich brauche diese Inspiration. I need this inspiration. Here is Tag und Nacht etwas los. Day and night something will be happening. Irgendein tolles Konzert oder Kulturfest kann man immer besuchen. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒன்று கான்சர்ட்டோ இல்லை கல்ச்சர் ஃபெஸ்டிவல் ஏதோ ஒன்று விசிட் பண்ணிகிட்டே இருக்கலாம் வி இஸ் திஸ் பை ஆய் ஹவ் இஸ் இட் வித் யூ நெக்ஸ்ட் Transmission anscheinend wenn ich einer ich wohne und arbeite zwar in der Stadt, aber mir ist es hier Englisch immer zu laut und richtig. Am Wochenende fahre ich immer Ausland an irgendeinen einsamen See zum Baden oder in den Wald. Dort ist auch keiner, der mich stört und ich kann die Ruhe genießen. So Landmensch. So apparently I am one. Rural other countryman apparently I am one நானும் ஒருத்தர் அதில் அப்படின்னு Ich wohne und arbeite zwar in der Stadt, aber mir ist es hier eigentlich immer so laut und stressig. நான் வந்து சிட்டியில் தான் இருக்கேன் ஒர்க்கும் சிட்டியில் பண்ணுறேன் இவந்தும் பட் எனக்கு வந்து இட் இஸ் ரொம்ப நாய்ஸியாகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்குது மொக்கனண்டே ஃபாரேஷ் இம்மர் அவுஸ்லாண்ட் வீக்கெண்டில் எதாவது ஒன்று அவுஸ்கர் போயிடுவேன் irgendeinen einsamen See zum Baden oder in den Wald. ஸோ ஏதாவது ஒரு சீக்கிட்டேயோ லேக்கிட்டேயோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம் பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட் Dort ist auch keiner, der mich stört. There will be no one who disturbs me and ich kann die Ruhe genießen. I can enjoy the peace. Ich musste nicht in der Stadt wohnen, einschauen, auch mit Garten und ich kann sagen, das ist mein
das konnte ich mir in der Stadt gar nichts leisten. Überkauft kostet in der Stadt alles mehr. Und den ihr Gendiener kleinen Ofen im Zentrum musste ich auch nicht leben. Ich hat die Stadt aus verteilt, aber ich bliebe lieber in meinem kleinen gemütlichen Dorf. Hier sprechen viele Leute noch Dialekt. Jeder kennt jeden und wir helfen uns auch gegenseitig. Ich möchte nicht in der Stadt wohnen. I don't like to live in a city. Ein schönes Haus mit Garten und ich kann sagen, so a beautiful house with garden and I can say das ist meins. So this is mine. Das konnte ich mir in der Stadt gar nicht leisten. That I cannot afford in the city. Überhaupt kostet in der Stadt alles mehr. ஸோ மெயின்லி எல்லாமே சிட்டியில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். Und in irgendeiner kleinen Wohnung im Zentrum möchte ich auch nicht leben. So ஏதோ ஒரு small house in the city center also I don't like to live. Sicher hat die Stadt auch Vorteile, aber ich bleibe lieber in meinem kleinen gemütlichen Dorf. ஸோ ஷுர் தட் கண்டிப்பாக நிறைய அட்வான்டேஜ் இருக்குது சிட்டியில் இருக்கிறதுக்கு. பட் எனக்கு வந்து ஒரு ஸ்மால் அண்ட் கம்ஃபர்டபுள் வில்லேஜில் இருக்கிறது தான் பிடிக்கும். Hier sprechen viele Leute nach Dialekt. Jeder kann jeden und wir helfen uns auch gegenseitig. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து டியாலெக்ட் அப்படின்னா கிராமத்து லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ சிட்டி லாங்குவேஜோட ஸோ அந்த மாதிரி ஜெர்மன்ஸ்லேயும் அந்த மாதிரி தான் அந்த கிராமத்தில் இருக்கிற லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டியாலெக்ட் அப்படின்வாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. பட் ஹியர் எவ்ரி ஒன் நோஸ் ஈச் அதர் அண்ட் வி ஹெல்ப் ஈச் அதர். Klein Horno im Zentrum deine Gunia. So eine habe ich und finde, genau, so eine habe ich und finde es toll. Ich wohne mitten in der Stadt und ich kenne meine Nachbarn natürlich auch. Trotzdem kann ich hier leben, wie ich will. Das geht in einem Dorf eindeutig nicht, was ich mag oder nicht. Das geht keinen etwas an. Außerdem braucht man auf dem Land ein Auto. Hier ist der Stadt praktisch. Ich kann alles mit dem Rad erreichen. So kleine Wohnung im Zentrum, so small house, small apartment in the city. Genau so eine habe ich und finde es toll. So exactly I have one and I find it great. Ich wohne mitten in der Stadt und ich kenne meine Nachbarn natürlich auch. I am in the middle of the city and of course I know my neighbor. Also trotzdem kann ich hier leben, wie ich will. So though I can live here as I want. Das geht in einem Dorf eindeutig nicht. ஸோ இது கண்டிப்பாக செகண்ட்லி வந்து வில்லேஜில் வந்து நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, அங்கே இருக்க முடியாது. வாஸ் இஷ் மாக்கா ஆர்டர் நிஷ் தஸ் கேட் கைனன் எட்வசன். நான் சிட்டியில் வந்து என்ன பண்ணுறேன் என்ன பண்ணல அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவுசர் டேம் ப்ரௌக்ட் மேன் ஆஃப் டெம்லாண்ட் ஐ நாட்டோ. இதுவே கண்ட்ரியில் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக டாக்ஸி வேணும். ஹியர் இன் த ஸ்டார்ட் ப்ரௌக்கேஷ் கைன்ஸ். ஹியர் இன் த சிட்டி ஐ டோன்ட் நீட் எனி திங். Ich kann alles mit dem Rad erreichen. I can reach everything with the cycle. So dash mark den Larm in der Stadt nicht und fährt off in die Natur. So இது யாரு 4 பேர்ல யாருக்கு வந்து சிட்டி நாய்ஸ் பிடிக்கல, அடிக்கடி நேச்சர் பார்க்க போயிடுறாங்க.
ஆன்சர் மேம். Fine. அவ்வளோதானே இங்க சொல்லியிருக்காரு. Ja, immer so laut und stressig. ஒரு நிமிஷம் இருங்க. Okay. Next. Gefallen die Menschen und Veranstaltungen in der Stadt. Dash glaubt, dass man nur in der Stadt wirklich frei leben kann. Dash findet das Leben in der Stadt zu teuer. Okay. ஸோ இதில் வந்து நிறைய படிச்சிருப்போம். பினிஷ் லேண்ட்மென்ஸ், நான் ஒரு கண்ட்ரிமேன் அப்படின்னு, யா இஷ் பின் ஒன், நானும் ஒருத்தர், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐனர். இப்போ மேலுன்றதுனால ஐனர். ஸோ நான் ஃபீமேலாக சொல்லணும்னா இஷ் பின் ஐனர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சின்ன Okay, பசங்க ma'am. சொல்கிறதுனா ஞாயிற்றும்லனா இஷ் பின் ஐன். அப்புறம் இஸ் திஸ் தைன் ஹவுஸ், இது உன்னுடைய வீடான்னா யா தஸ் இஸ் மைன்ஸ் அப்படின்னு சொல்லணும். வாஸ் ஃபார் ஐன் ஸ்டார்ட் இஸ் தஸ். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் சிட்டி இஸ் திஸ்? எஸ் இஸ் கைன. ஸோ இந்த ஸ்டார்ட். ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது. இன்ட்ரெஸ்டான லாய்ட்டா, இன்ட்ரெஸ்டிங் பீப்புள். ஸோ ஹியர் யூ வில் மீட் சம் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வெல்ஷர். வெல்ஷர்னா சம். ஸோ இதுவும் இதுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் இந்த இதில் போடணும். ஐனரா, ஐனவா, கைனவா, என்னதுன்னு. கிஃப்ட் இஸ் ஹியர் இன் நஹா இன் அ பேங்க். டுட் மீ அ லைட், இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்வீங்க? Es gibt keine. Wo finde ich eine Post? Gleich darüber ist eine. திருப்பி eine Postன்னு சொல்ல வேணாம், வெறும்னே eineன்னு சொல்லலாம். In welchem Park kann man gut joggen? எந்த பார்க்ல வந்து good jog? Es gibt nur einen. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. Einen. Gibt es hier im Viertel ein Schwimmbad? Nein, hier gibt es leider keins. இது படிக்க வந்துடும். ஓ gibt es Geschäfte für Sportsachen. எங்க ஸ்போர்ட்ஸ் திங்ஸ்க்கான இது கிடைக்கும். இன் சென்ட்ரம் gibt es natürlich, அங்க சிலது இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு welche, some. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் இங்கே எப்படி வருது, ஏன் வருது அப்படின்னு எனக்கு யோசிக்காம உங்கள் பிரெயினை வந்து ட்ரெயின் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வரும். ஸோ பேங்க் இங்கே எதுவுமே இல்லையா, அது பேங்க் இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடாக என்ன இருந்தாலும் அது இங்கே சாரி இங்கே கிடைக்காது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணும். இது எங்கே இருக்கு அப்படின்னா அதுவும் அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் இப்படி யூஸ் பண்ணும். ஸோ அது மாதிரி எங்கே கான்டெக்ட்ல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. சரிங்களா? ஓகே மேம். ஓகே. அப்புறம் இருகெண்டைன், ஐன, வெல்ஷர் அப்படின்னு இருக்கு. ஸோ இருகெண்டைன்னா சம்,
சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்றதுக்கு eine welche kannst du mir irgendein gutes Restaurant empfehlen ஏதாவது ஒரு can you refer any some good restaurants அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு irgendein யூஸ் பண்ணணும். wir finden irgendein cafe, we find some cafe. plural formல வந்து gibt es hier irgendwelche cafes. இங்க வந்து irgendein வந்து singular, irgendwelche வந்து pluralக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரி, இது நோட் பண்ணுங்க. Yes, ma'am. இருங்க. Yes, ma'am. நோட் பண்ணியாச்சா? Yes, ma'am. ஸோ irgendein என்னதுன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் நோட் பண்ணுங்க. Yes, ma'am. ஸோ ஃபெமினனுக்கு இது ஒரு நிமிஷம் இருங்க, நோட் பண்ணாதீங்க. Okay, ma'am. ஸோ நான் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டேன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி யூஸ் பண்ணும் ஃபார்ம். நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. நோட் பண்ணியாச்சா? Yes, ma'am. இருங்க. நோட் பண்ணுங்க. Yes, ma'am. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். Okay, ma'am. நோட் பண்ணியாச்சா? Yes, ma'am. Okay. When the start erwacht, so when the city awakens. Morgens um 5 welche wer Arbeiter schon diese Zeit. So early morning 5 o'clock வரல யார் வேலை செய்வா அப்படின்னு. ஸோ என்ன நடக்குது, ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. Morgens um 5 Uhr im allgemeinen Krankenhaus Pfleger Freddy Ziegler ist seit 21 Uhr im Dienst. Nach einer Stunde bis die Kollegen von der Frühschicht kommen. ஸோ 5 o'clock வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இந்த நர்ஸ் ஃப்ரெடி ஜீக்லர் வந்து சர்வீஸில் இருக்கிறாரு ஷிஃப்ட்டில். ஸோ இன்னும் 1 hour ஆச்சுன்னா
அவரோட ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க அவங்க கொலீக். தி நாக்ட் வார் வி ஆஃப் ஸோ உன்ரூஹிக் வை பேஷியன்ட் அண்ட் ஹார்ட் அண்ட் ப்ராப்ளம். ஸோ நைட் வந்து ரொம்ப நாட் பீஸ்ஃபுல் ஆஸ் யூஷுவல் அப்படி தான் இருந்துச்சு. 2 பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்ளமாக இருந்தது. Einer hatte nach einer Operation plötzlich hohes Fieber. Ein anderer hat mich sicher 10 Mal gerufen. ஒருத்தருக்கு வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு சடனாக அவங்க ஹை ஃபீவர் வந்திருக்கு. இன்னொருத்தர் வந்து 10 தடவையாச்சும் கால் பண்ணிகிட்டே இருந்தார். Und in der Nacht gab es in der Innenstadt einen schweren Unfall und mehrere Verletzte wurden eingeliefert. நைட்டில் கூட ஒரு டெரிபிள் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் வந்து நிறைய பேர் இன்ஜூர் ஆகிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்காங்க. ஆல்சோ ein ganz normaler Nachtdienst. So quite normal night duty. So Freddy beginnt jetzt alles für die Übergabe vorzubereiten. ஸோ அவர் வந்து அவரோட ஒர்க் எல்லாமே நைட் என்ன பண்ணாங்க அந்த டியூட்டி எல்லாமே வந்து வரவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். 7 Uhr ist seine Shift zu Ende und er hat Feierabend. ஸோ 7 o'clock அவரோட ஷிஃப்ட் எண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது அவருக்கு. Nach weit von Krankenhaus entfernt liegt die Bäckerei Buche. 5 Angestellte und der Chef sind seit 2 Uhr bei der Arbeit. ஸோ அது ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ஒரு பேக்கரி இருக்குது. அங்கே வந்து 5 எம்ப்ளாயீஸ் வந்து வித் த பாஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ஸ் 2 o'clockலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. In der Backstube ist es sehr warm. Es riecht nach frischem Brot. ஸோ அந்த ஓவனில் வந்து நிறைய நல்லா வார்மாக இருக்குது அந்த ஏரியா. அங்கே வந்து ஒரு ஃப்ரெஷ் பிரெட்டோட ஸ்மெல் வருது. alle arbeiten konzentriert und schnell. எல்லா கான்சன்ட்ரேஷனோட ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. Pünktlich um 5 Uhr kommt wie jeden Morgen Vera, die Fahrerin, mit einem Ausbildenden. ஸோ 5 o'clock வந்து எவ்ரிடே வேறான்றவங்க ஒரு லேடி வருவாங்க, டிரைவர், ஃபீமேல் டிரைவர் வித் அ ஹெல்பர். Sie lädt große Körbe mit frischem Brot ins Auto. Der Ausbildenden hilft ihr dabei. ஸோ அவங்க என்ன பண்ணுறாருன்னா ஹெல்பர் ஓகே அவங்க வந்து ஒரு பெரிய பேஸ்கெட்டில் வந்து எங்கள் பிரெட் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு டாக்ஸியில் கொண்டு போகிறாங்க. அவங்க கூட வந்த ஹெல்பர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. Ich fahre jetzt zu den Größeren Kunden und bringe ihnen ihre Bestellungen. ஒரு பெரிய கஸ்டமரை மீட் பண்ணிட்டு அவங்களோட ஆர்டரை டெலிவர் பண்ண போகிறாங்க. Zur gleichen Zeit beginnt der Arbeitstag auch im statischen Bauhof. ஸோ at the same time வந்து முனிசிபல் யார்டில் வந்து வேலை ஆரம்பிக்கிறாங்க பில்டிங்கில். Das große Tor wird geöffnet. Ein Reinigungsfahrzeug macht sich auf den Weg. பெரிய டோர் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த கிளீனிங் வெஹிக்கல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வெளியே வருது. Before this automatische Tor wieder herunterfahrt, geht ein Obdachloser mit seinem Schlafsack hinein. ஸோ அது ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து ஒரு ஹோம்லெஸ் பர்சன், வீடு எதுவுமே இல்லை, ஒரு புவர் பர்சன் என்ன பண்ணுறாரு, அதுக்குள்ளே போயிடுறாரு. கைனர் ஹிண்டர் டீன் தரான் ஆன் சாக் டேட்டுவர்ஸ். யாரும் அவரை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, யாரும் தடுக்க மாட்டாங்க. Er lackert und sagt, mach's fast immer als erster Weg, dann lass der Garagentor kurz für mich offen. ஸோ அவர் எப்போவுமே சிரிச்சுட்டே சொல்லுவார். ஸோ நான் தான் முன்னாடி போவேன், நான் போனதுக்கப்புறமா தான் டோர் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு. Ich habe dann bis 11 bis er wieder zurückkommt. ஸோ திருப்பி அந்த வெஹிக்கிள் வந்து உள்ளே வர்றதுக்கு 11 o'clock ஆகும். ஸோ அது வரைக்குமே எனக்கு நான் சொக்கன பிளாட் சும் ஸ்லாஃபன், எனக்கு அது வரைக்குமே ஒரு நல்ல ட்ரை பிளேஸ் கிடைக்கும், நான் தூங்கலாம் அப்படின்னு. டெர் மார்க்ஸ் இஸ் அண்ட் கூட்டர், அந்த பர்சன் வந்து குட் பர்சன். ஓடர் ஓப்லாக்லோசர் பிஷர் டி நாட் ஃபர்பிராக்ட் ஹாட் சாக் டெர்னிஸ்ட். நைட் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவார், அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். ஸோ ஃப்ரெடி ஹேட் heute im Nachtdienst nicht mehr Arbeit als üblich. Falscher, richtiger, falscher. Richtig, Max.
In der Bäckerei arbeitet seit 2 Uhr nachts 5 Personen. Bossman. ஸோ 5 பேரும் ப்ளஸ் பாஸ் இருக்காங்க 6 பேர். Die Fahrerin led das frische Brot allein ins Auto. Bossman. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க எல்லாரும். ஓகே. Im Bauhof der Stadt wird die ganze Nacht gearbeitet. Whole night work பண்ணாங்க. Bossman. Der Obdachlose kann man ein paar Stunden im Bauhof schlafen. Bestätigen. Nick ein இங்க வந்து Bekannter. Bekannter von mir ist Angestellter. Masculine என்றதுனால er வரும் bei der Stadt. Er ist Sozialarbeiter und betreut Jugendliche. Gestern habe ich mit einer Verwandten gesprochen. Sie arbeitet auch mit Jugendlichen. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன்